Dear 10th standard students, 7th chapter mensuration, example sum 7.16. சம்முக்குள்ள போறதுக்கு முன்னால சில டிப்ஸ் பார்த்துருவோம். நீங்க 5 மார்க் சம் வந்து அட்டன் பண்றீங்கன்னா இந்த மென்சுரேஷனை பொறுத்த அளவு ஃபர்ஸ்ட் வந்து given எழுதிருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் givenல சிலிண்டரா, கோனா, ஸ்பியரா அது மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. சிலிண்டர்னா சிலிண்டர்னு எழுதிருங்க. நெக்ஸ்ட் ஹைட் கொடுத்திருந்தாலும் எழுதிருங்க, வேல்யூம் கொடுத்திருந்தா எழுதிருங்க, ரேடியஸ் கொடுத்திருந்தா எழுதிருங்க. அது எல்லாமே கிவன்ல வந்துடும். நெக்ஸ்ட் வந்து டு ஃபைண்ட், அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப ஹைட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா ரெக்வயர்டு, என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அதுல என்ன செஞ்சிருங்க, பாக்ஸ் போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வேல்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். இத ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. அடுத்த ஸ்டெப் கால்குலேஷன் போடுங்க. லாஸ்ட்ல ரிசல்ட் எடுத்து எழுதிருங்க. 5 மார்க்ல வந்து உங்களுக்கு மார்க்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப நீங்க ஏதாவது ஒரு கால்குலேஷன்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 4 மார்க்காவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரிசல்ட்ல எடுத்து எழுதும் போது கண்டிப்பா யூனிட் போட்டு எழுதுங்க. இப்ப வாங்க சம்முக்குள்ள போவோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் வாட்டர் டேங்கோட வேல்யூம் கொடுத்துட்டாங்க. வேல்யூம் எவ்வளவா? 1.078 into 10⁻6 லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த வாட்டர் டேங்கோட வாட்டரோட கொள்ளளவு எவ்வளவு இருக்குமா? 1.078 into 10⁻6 லிட்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துட்டாங்க? டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க 7m. அந்த சிலிண்டரிக்கல் வாட்டர் டேங்கோட ஹைட் என்னன்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் given என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? சிலிண்டரிக்கல் வாட்டர் டேங்க். இந்த மாதிரி எழுதிட்டு அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்திருக்காங்க? வேல்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன கொடுத்திருக்காங்க? வேல்யூம் 1.078 into 10⁻6 லிட்டர். நெக்ஸ்ட் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் டி என்ன கொடுத்திருக்காங்க? 7m கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு டயாமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம எதுல மாத்தணும்? ரேடியஸ்ல மாத்தணும். சரியா? அப்ப r = 7/2. இது நீங்க கேன்சல் எல்லாம் பண்ண வேணாம். கேன்சல் பண்ணா பாயிண்ட்ல வரும். அதனால அப்படியே இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அந்த சிலிண்ட்ரிக்கல் வாட்டர் டேங்கோட இந்த ஹைட் தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்? h வந்து கண்டுபிடிக்க போறோம். இதுல பாருங்க அந்த வேல்யூமே அவங்க எதுல கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க 1.078 into 10⁻6. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த 1.078 10⁻6 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 10⁻6 என்னது? 10 எத்தனை டைம் போடணும்? 10 into 10 into 10 into 10 into 10 into 10 6 டைம் போடுங்க. 6 டைம் போட்டு இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்படியே 6 ஜீரோவையும் சேர்த்துக்கோங்க. சரியா? 1.078 அதை 10⁻6 ஆல நம்ம மல்டிப்ளை பண்றோம். 10⁻6 என்னது? 10 lakhs கிடைச்சிருக்கு. இப்ப இதை ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்காதீங்க. 1078 இந்த 6 சைஃபரையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6. இப்ப பாயிண்ட் வச்சுக்கலாம். நம்ம எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு? 1 2 3 3 டிஜிட் தள்ளி நம்ம இப்ப பாயிண்ட் வைக்க போறோம். 1 2 3. பாயிண்ட்டுக்கு அடுத்து 0 வந்தா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அதுக்கு வேல்யூ இல்ல, கேன்சல் பண்ணிடுவோம். இப்ப நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 1078000. இப்பயும் இது லிட்டர்ல தான் இருக்கு. சரியா?
இப்ப இந்த லிட்டரை நம்ம மீட்டர் கியூபா மாத்தணும் சரியா? அப்ப லிட்டரை மீட்டர் கியூபா மாத்தணும்னா என்ன பண்ண போறோம்? 107800 1000 டிவைட் பண்ணுங்க. இப்ப பாருங்க 3 கேன்சல் ஆயிரும். இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1078 மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு அவங்க வேல்யூம் கொடுத்துட்டாங்க சரியா? அப்ப நீங்க வேல்யூம் ஃபார்முலா தான் போடணும். வேல்யூம் என்ன கொடுத்திருக்காங்க? வேல்யூம் ஆஃப் சிலிண்டர் 1078 மீட்டர் கியூப். இப்ப வேல்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன போடுவோம்? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு என்ன வேல்யூ? 1078. இப்ப இந்த பையோட மதிப்பு என்ன? 22/7. ரேடியஸ் என்னப்பா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 7/2 இன்ட்டு 7/2 ஆர் ஸ்கொயர் 2 டைம் போடுங்க. ரேடியஸோட வேல்யூவை 2 டைம்ஸ் போட்டுருங்க. 7/2 இன்ட்டு ஹெச் கண்டுபிடிக்க போறோம், நமக்கு தெரியாது. 1078. இந்த 7ம் கேன்சல் பண்ணிருங்க. 1 2 is to 11 2s are 22. இந்த பேலன்ஸ் என்ன இருக்கு? 11 இன்ட்டு இந்த 7/2 அப்படியே இருக்கு இன்ட்டு h ஈக்குவல் டு 1078. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சிலிண்டரிக்கல் வாட்டர் டேங்கோட ஹைட் தான் கேட்டிருக்காங்க. ஹைட்டை நீங்க இந்த சைடே வச்சுக்கோங்க. h ஈக்குவல் டு 1078. இப்ப பாருங்க இதுல இந்த டிவைட்ல உள்ள, அதாவது இந்த 7/2ல இந்த டினாமினேட்டர்ல இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது எங்க வந்துரும்? நியூமரேட்டருக்கு வந்துரும். அப்ப மேல கொண்டு வந்துருங்க 2வை டிவைடட் பை, அடுத்து பாருங்க நியூமரேட்டர்ல இருக்கத டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துருங்க. என்ன இருக்கு? 11 இன்ட்டு 7. இப்ப இந்த 7 வச்சு 1078 நம்ம என்ன செய்ய போறோம்? டிவைட் பண்ண போறோம். 1078 எதால டிவைட் பண்ணுவோம்? 7. 10 எடுத்துக்கோங்க. 1 7 7 3. இந்த 7 கீழே இறக்கிக்கோங்க. 5 7s are 35. 7ல 5 மைனஸ் பண்ணா 2. நெக்ஸ்ட் இந்த 8 இறக்கிக்கோங்க. 4 7s are 28. அப்ப 7 1 டைம்ஸ் 1078ல 7 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 154 டைம்ஸ். இப்ப 11 வச்சு கேன்சல் பண்ணுவோம். 1 11 11. இதுல 15 எடுத்துக்கோங்க. 15ல எத்தனை 11 இருக்கு? 1. பேலன்ஸ் 4 இருக்கும். அந்த 4 இந்த 4 பக்கத்துல போட்டீங்கன்னா 44 ஆயிரும். இப்ப 11 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 44ல 4 டைம்ஸ் இருக்கு. இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? h ஈக்குவல் டு இங்க 14 இருக்கு இன்ட்டு இங்க 2 இருக்கு. இப்ப h ஈக்குவல் டு 14 இன்ட்டு 2 28 மீட்டர். ஹைட் ஆஃப் த சிலிண்டரிக்கல் வாட்டர் டேங்க் எவ்வளவு? 28 மீட்டர். மீட்டர்ல போட்டுக்கோங்க சரியா? சென்டிமீட்டர்ல இங்க கொடுத்திருந்தாங்கன்னா சென்டிமீட்டர்ல போடுங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? டயாமீட்டர் வந்து 7 மீட்டர் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க ரிசல்ட் எழுதும் போது என்ன செய்யணும்? யூனிட் என்ன போடணும்? மீட்டர்னு போடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.